நாம் இருக்கின்ற இடத்திலேயே உணவுப் பொருட்களை பெறும் விதமாக ஸ்விக்கி, சொமேட்டோ போன்றவை ஆப் செயல்பட்டு வந்தது. இதன் மூலமாக நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஹோட்டலில் இருக்கும் உணவுப் பொருட்களை நாம் பெறும் விதமாக இது அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா இதோடைய அந்த கமிஷன் தொகை அதிக அளவில் உயர்த்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு சென்று அந்த பொருள் சேரும்போது அதிக விலையிலும், ஹோட்டல்களுக்கு அவர்கள் கொடுக்கும் கமிஷன் அவர்கள் எடுக்கும் கமிஷனும் அதிக அளவில் இருப்பதால் அதற்கு மாற்றாக மற்றொரு செயலியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்ட ஹோட்டல்கள் உரிமையாளர் சங்கத்தினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இன்று முதல் ஸ்விக்கி, சொமேட்டோவை பயன்படுத்துவதில்லை என்றும், அதற்கு மாற்றாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களே தயாரித்த சாரோஸ் எனப்படும் ஒரு ஆப்பினை பயன்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆப் மூலயமாக பார்த்தோம் அப்படின்னா உணவுகள் அந்த ஹோட்டல் விலைக்கே கிடைக்கும் சொல்லிட்டோம். அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் பார்த்தோம் அப்படின்னா ராம்கி நாராயணன் தெரிவிச்சிருக்கிறாரு. சாரோஸ் ஆப் தமிழக அளவுலையும் முழு அளவுல கொண்டுட்டு போறதுக்கான பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்கு.